வெல்கம் டு சினிமேலர். நம்ம இளைய தளபதி விஜய் இப்போ தன்னோட 61வது படத்துல ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அட்லி. நம்ம இளைய தளபதி விஜயோட இந்த படத்துல நித்யா மேனன், சமந்தா, காஜல் அகர்வால்னு 3 ஹீரோயின்ஸ் இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைஞ்சு உருவாகிட்டு இருக்க தளபதி 61 படம் தேனாடல் பிலிம்ஸோட 100வது படம். தெரி படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டை தொடர்ந்து டைரக்டர் அட்லிக்கு நம்ம இளைய தளபதி விஜய் கொடுத்த இன்னொரு வாய்ப்பு தான் தளபதி 61. இந்த படம் முடிஞ்ச உடனே நம்ம இளைய தளபதி விஜய் முருகதாஸ் இயக்கத்தில் தன்னோட 62வது படத்தில் நடிக்க போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற இந்த படத்தை முருகதாஸ் டைரக்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. முருகதாஸ் இயக்கத்தில் நம்ம இளைய தளபதி விஜய் நடிக்க போகிற தளபதி 62க்கு பிறகு தளபதி 63 இயக்கிற வாய்ப்பையும் அட்லிக்கே கொடுத்துட்டதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இளம் இயக்குனரான அட்லி தன்னோட 2வது படத்திலேயே தமிழ் சினிமாவில் இருக்க முன்னணி நடிகராக இருக்க நம்ம இளைய தளபதி விஜயை வச்சு படம் எடுத்தப்பவே யார் சாமி இவன் அப்படின்னு எல்லாரையும் ஆச்சரியத்தோட பார்க்க வச்சாரு. அந்த ஆச்சரியம் அடங்கறதுக்கு முன்னாடியே நம்ம இளைய தளபதி விஜய் தன்னோட தளபதி 61 டைரக்ட் பண்ணுற வாய்ப்பையும் கொடுத்ததன் மூலமா தொடர்ந்து 2 படங்கள் நம்ம இளைய தளபதி வச்சு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அட்லிக்கு அமைஞ்சது. இந்நிலையில் தளபதி 63யும் அட்லி டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளிவந்த உடனே நம்ம இளைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இளைய தளபதி விஜய் அட்லி கூட்டணி உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.